I request the principal, vice principal and coordinators to take their seats on the dais. அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. செய்மகள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழாது வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தமிழின் முனையில் உனை விடுவேனோ, தமிழில் நானும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிலும் பைந்தமிழ் நன்னார் தோன்றுக நீ உயிர் நான் மறப்பேனோ. செந்தமிழே உயிரே நந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்னினை உனக்கெனில் எனக்கும் தாரே. முந்திய நாளினில் அறிவும் இல்லாது மொய்தன மனிதனாம் உருக்குணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழிக்கையின் தமிழே ஒளியே வாழி. செழிக்கையின் தமிழே ஒளியே வாழி. செழிக்கையின் தமிழே ஒளியே வாழி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியின் பொன்மொழியை தொட்டு எங்கள் பாரதியின் 141வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை துவங்குகிறோம். பாரதியார் பற்றி குறிப்பு கூற வருகிறார்கள். 3ஆம் வகுப்பு. இயற்பெயர் சுப்பிரமணியம். பிறந்த ஊர் எட்டியபுரம். தாய் பெயர் லக்கமி அம்மையார். தந்தை பெயர் சின்னசாமி. பிறப்பு 11/12/1882. இறப்பு 11/9/1921. நன்றி. சிறப்பு பாடலிலிருந்து அச்சமில்லை பாடலை பாட வருகிறார் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆகிய நாங்கள் பாரதியார் பிறந்த நாளை இன்னிட்டு அச்சமில்லை அச்சமில்லை பாடலை பாட வந்திருக்கிறோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளெல்லாம் இருந்துள்ள போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக என்னை தூர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாரதியாரை பற்றி இன்னும் அறிய அவரை பற்றி பேச வருகிறார் ஆதிராய் மற்றும் சாய்ஸ்ரீ. தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி சில பருவம் எய்து கொடுங்கூற்றிற்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பொன்னடி தொட்டி என்னடி துவங்குகிறேன். கவிஞர், எழுத்தாளர், சமூக சீர்திருத்தாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக திறமைகளை உடையவர் பாரதியார். டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயர் மற்றும் லட்சுமி அம்மாளுக்கு மகனாக எட்டயபுரம் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மகனாக பிறந்தார். இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பாப்பா பாட்டு என்ற பல பாடல்களையும் புத்தகங்களையும் இயற்றியுள்ளார். இவர் மகாகவி, முண்டாசு கவிஞர் மற்றும் சக்திதாசன் என பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். நவீன தமிழ் கவிதைகளின் தகப்பன் என்றால் அது பாரதியாராக மட்டும்தான் இருக்க முடியும்.
பெண் கல்வி, பெண்ணுரிமை, பெண் விடுதலை, தமிழ் மற்றும் தமிழர் நலம் போன்ற துறைகளின் முன்னேற்றத்திற்காக ஓர் நூற்றாண்டிற்கு முன்னரே அதை பற்றி கவிதைகள் எழுதி அதற்கு ஓர் பலத்த குரலில் கத்தி எழுதினார் அவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்ல பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பை பற்றி பாடியவரும் இவர்தான். தம் எழுத்துக்கள் மற்றும் கவிதைகள் மூலமாக 100 வருடங்களுக்கு முன்பே விடுதலை உணர்வை ஊட்டி நம் மக்கள் மனதில் முண்டாசு கவிஞன் பாரதியாரின் வாழ்வு செப்டம்பர் 11, 1921 முடிந்தது. யாம் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் எங்காவது எங்கும் காணோம் என்று பல மொழிகள் அறிந்தும் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்படைந்து பல காவியங்களையும் புத்தகங்களையும் இயற்றியுள்ளார்கள். பாரதி நம் உலகை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாமல் வாழும் ஓர் கவிஞர் என்று கூறி எங்கள் சிறுத்துறையை முற்றுகையாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுக்கிடங்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிட நம்மை கண்டோம் என்று கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுக்கிடங்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிட நம்மை கண்டோம் என்று கும்மியடி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் வாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை போட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் வாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை போட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுங்கிடங்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயிட நன்மை கண்டோம் என்று கும்மியடி. பட்டங்கள் நடந்தும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவியல் அணுக்கிங்கே பெண்ணும் இலக்கிளைதான் என்று கும்மியடி. பாரதியாரை பற்றி கவிதை வாசிக்க வருகின்றார் சந்திரகுமாரன். தரணிக்கு நீரழகு, தமிழுக்கு நீ அழகு, முறுக்கு மீசை சத்தம், முத்தமிழுக்கு முத்தம், கவிஞான சித்தம், கருணையில் புத்தம், விடுதலை யுத்தம், வீறு கொண்ட ரத்தம், இளைஞர்கள் மொத்தம், இதயத்தில் தந்தம், பாரதியே நித்தம். முண்டாசு விழியோடும் முத்தமிழ் மயிலாடும், சிந்து மொழி ஏடும் சீரும் விழி தேடும், பாரத திருநாடும் பாரதி கவி பாடும், பைந்தமிழ் புகழ் கூடும். நன்றி, வணக்கம். பாரதியார் இயற்றிய சிறப்பான பாடல் ஒன்றை பாட வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமர்ந்து வாழ்ந்து வளர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, ஏழ்கடல் வைப்பிலும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கு தமிழ் மொழி எங்கு தமிழ் மொழி என்றென்று வாழியவே, எங்கு தமிழ் மொழி எங்கு தமிழ் மொழி என்றென்று வாழியவே. தோம் தனனான 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 தோம் தனனான. வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மறந்து வளர்ந்திட வன்மொழி வாழியவே. வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் மறந்து வளர்ந்திட வன்மொழி வாழியவே. நன்றி. அடுத்து இனிய இசையின் பதம் பதிய வருகின்றனர் நம் மாணவர்கள். Dimmi, dimmi,
Bharatiya Bhasha Utsav on 11 December 2023. Bharatiya Bhasha Utsav is a language festival for enjoying the beauty of language diversity and experience the feeling of oneness in this diversity. To celebrate these diversified languages, we have 11 graders to share their unique languages and thoughts. First, the language Bengali. Tobe Ekla Cholore. This is a Bengali song that was sung during the independence period. It means that if no one else is coming to stand for our country, then you should go alone and raise your voice. Tobe Ekla Cholore. Thank you. Next, Sanskrit and Hindi. नमस्ते. संस्कृतः भाषा अस्माकं देशस्य प्राचीनतमा भाषा अस्ति. प्राचीनकाले सर्वे एव भारतीयाः संस्कृतभाषाय एव व्यवहारं कुर्वन्ति स्म. संस्कृतभाषा भारतीयराष्ट्रस्य एकतायाः आधारः अस्ति. धन्यवादः. नमस्कार.
मेरी प्यारी भाषा हिंदी शान है मेरी संस्कृति की। विश्व में तीसरी ऐसी भाषा जो सबसे ज़्यादा बोली जाती, मेरी प्यारी भाषा हिंदी। हिंदी का विस्तार करें हम, हिंदी ही है जो विश्व में सम्मान कराती, मेरी प्यारी भाषा हिंदी। धन्यवाद। Following this, we have Saurashtra, then Telugu and Malayalam. I am going to speak in Saurashtra. Namaskar. मी सौराष्ट्र म्हणत गावमरी आवेल आता त्याला गुजरात के महाराष्ट्र मध्यम सेक्टर हिंदा और मेनकान झुक्कु मदुरै सेलम कुंभकोण परमकुडी म्हणत तमिळनाडु सेट गामणम जिवेरिया मरजात मेनकान सौराष्ट्र म्हणत वत्तकरन इल्लमला उंडे इंडो आर्यन वत्त हिंदी पंजाबी सोनस ಅವರ ವತ್ತ ಗುಜರಾತಿ ಮರಾಠಿ ತೆಲುಗು ಕನ್ನಡ ಕಿನ್ ತಮಿಳ್ ಹೊಯ ವತ್ತಾನ ಅಸ್ಕಿ ಕೌಲಿ ಸತ್ತ ಉಂಡೆ ಅಂಟಿಸಾನ್ आम्ही दुसरा दूर कामंद्री अवे मेनकान म्हणत मला झुक्को वस्तू या संतोष कन तमिळ मेनकान सडारी जिवेरिया और मेनकान झुक्को भराट कामणम जिवेरिया हाली और कल्चर पति कलडत सौराष्ट्र सभा मनत केरिया धन्यवाद. Hello everyone, we are going to speak in Telugu. అందరికీ నమస్కారం. మీకు తెలుసా తెలుగు ఒక ద్రావిడ భాష. పుదుచ్చేరిలోని ముఖ్యమైన భాష తెలుగు భాష. మన దేశంలో గుర్తించిన ప్రాచీన 6 భాషల్లో తెలుగు ఒకటి. మరి మన దేశంలో 82 మిలియన్ మంది తెలుగు మాట్లాడతారు. తెలుగు మరియు కన్నడ ఒకేలాగా ఉంటాయి. అమెరికాలో కూడా చాలా మంది తెలుగు మాట్లాడతారు. ఇంకొకటి తెలుసా, కన్నడ రాజావారు శ్రీ కృష్ణదేవరాయలు చెప్పారు, నేను చెప్తాను, దేశ భాషలందు తెలుగు లెస్స. అందరూ ఇప్పుడే తెలుగు నేర్చుకోండి. ధన్యవాదాలు. Good evening everyone, I'm going to speak in Malayalam. എല്ലാവർക്കും എൻ്റെ പ്രിയപ്പെട്ട നമസ്കാരം. ഭാരത സംസ്ഥാനമായ കേരളത്തിൽ സംസാരിക്കുന്ന പ്രധാന ഭാഷയാണ് മലയാളം. ലക്ഷദ്വീപിലും പുതുച്ചേരിയിലും സംസാരിക്കുന്ന ദ്രാവിഡ ഭാഷയാണ് മലയാളം. ഇന്ത്യയിലെ 22 ഭാഷകളിൽ ഒന്നാണ് ഇത്. എൻ്റെ മലയാളം എൻ്റെ നാടിൻ്റെ മധുര ഭാഷയാണ്. മലയാളം സംസാരിക്കുമ്പോൾ നമ്മുടെ ചെവിയിൽ തേൻ ഒഴുകുന്നത് പോലെയാണ്. മലയാളം നീ നാൾ വാഴട്ടെ. നന്ദി, നമസ്കാരം. Thank you so much, everyone. We request our principal to share a few words about this. Few words about this program. Yes, sir. Good afternoon. So many languages, so many different words. Really, I am honored to be here today. And we are very much thankful to CBSE that reminded our school, reminded our students to celebrate this proudly, the Bharatiyas Day. Please give a huge round of applause for Bharatiya, such a big philosopher, scholar who has taught us so many values through his literature. He was the poet, he was the writer, and many, many more. He was a complete human package who was having different values, different types of knowledge, and he wanted to see that everyone, we should be united with one language. Tamil is one of the oldest language in this world, and we are standing, and if you see this, if you just raise your head, you can see that after Tamil, Armenian, then Sanskrit, then Egyptian, then Hebrew, then what was the next? Basque, then French, then Lithuanian. So this place is really bringing us together. Whether we are speaking at home Tamil, or whether we are speaking at home Hindi or Bengali or any language, but when we come to this place, we feel that yes, united we stand. That is very important. Language is very important to bring us together. India is a secular country, multilinguistic country, and multicultural country. This is the only country throughout the world that we should be proud that still we are divided, but we are united together. As we know, united we stand, divided we fall. So respect each other's language, each other's feelings, that is very important, each other's values, and take a determination and oath that yes, I will try to teach my friend,
my colleague at least one new different word. Suppose your mother tongue is Tamil. So you try to teach one word from Tamil to that person whose mother tongue is Hindi or Bengali. So like that we can make this our place, this school multilinguistic, multicultural. Scientifically it has been proved that a person who is multilinguistic has good intelligence. That has scientifically been proved. If you want to be intelligent, you must know 2 to 3 languages, because you start thinking in 2 to 3 different languages. That is very important. So in foreign countries also, Indians are quite respected because of their intelligence. And one of the reasons behind is that why the IQ is so good, because of the multilinguistic by nature. So anyway, I am thankful to all coordinators, our VP sir, and all our students and teachers in this short span of time to present their beautiful presentation here. Thank you so much, and have a language full day. Now what is the meaning of language full day? Something very new thing I am talking about. Language full. What is this language full? Anyone? Full of languages. Whatever you know, you just, talk something, blabber something, scribe something, but be with this language today. Thank you. Request everybody to raise for the national anthem. Janahari Nayaka Jaya He Bharata Bhagya Vidada Punjab Sindh Gujarat Maratha Dravida Uchala Banga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jala Sisharanga Dava Shubha Name Jahe Dava Shubha Ashish Mahe Gahe Dava Saya Gada Janahara Mangala Nayaka Jaya He Bharata Bhagya Vidada